சாதியானவ படுகொலைகளும் பெண்களுக்கு எதிரான கொலைகளும் நடந்துகிட்டே இருக்குங்க. பாலியல் குற்றங்கள் ரொம்ப அதிகமாவே பெருகிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்தியாவிலேயே குற்றவாளிகளுக்கு எதிரா எஃப்ஐஆர் போடுற ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தாங்க. எஃப்ஐஆர் போடுறதுனாலயே இதை பெருசா எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவை பார்க்கும்போது வேற வழியே இல்லைங்க. இது பெருமையான விஷயமா தான் நினைச்சுக்கணும். ஆனா இந்த பெருமை நமக்கு தேவையில்லை. இது பெரியார் மண், அம்பேத்கர் மண். ஜென்ஸ் ஈக்குவாலிட்டியே பேச முடியாத இந்த இந்தியால தான் தமிழ்நாடு முதலா ஜெண்டர் ஈக்குவாலிட்டிய பேச ஆரம்பிக்குது. எப்போ 1925லயே பேச ஆரம்பிச்சிருச்சு. அந்த வளர்ச்சி விதத்தை பார்த்துட்டு வரும்போது தமிழ்நாட்டுல இப்ப நடக்கிறது ரொம்ப அதிகமான குற்றங்கள் தான். அதுக்கு மிக சமீபமான உதாரணம் தான் தூத்துக்குடி. இது சட்ட ஒழுங்கு சரியில்லையா? ஆமா, சட்டம் ஒழுங்கு சரியில்லை. காவல்துறைக்கு இன்னும் ஃபோர்ஸ் தேவைப்படுதா? ஆமா, காவல்துறைக்கு இன்னும் ஃபோர்ஸ் தேவைப்படுது. தமிழ்நாடு அரசு இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றோமா? ஆமா, சொல்றோம். எல்லா குற்றத்துக்கும் அரசு தான் பொறுப்பு. ஆமா, நமக்கு என்ன பொறுப்பு? பெண் ஆணுக்காக படைக்கப்பட்டவள் அல்ல அப்படிங்கிற சிந்தனை நம்ம ஒவ்வொருத்தங்களுக்கும் எப்ப வருதோ, ஒவ்வொரு ஆணுக்கும் எப்ப வருதோ, கட்டாயமா அப்ப இந்த குற்றங்கள் எல்லாம் இல்லாம போகும். நோ மீன்ஸ் நோ தான். ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, ஆனா ஃபோர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற உரிமையை கொடுத்தது எது தெரியுமா? இந்த மதங்களும் கடவுள்களும் ஜாதிகளும் தான். இதுக்கு எதிரா அரசு மட்டும் போராடினா பத்தாது, ஒவ்வொரு தனி மனிதர்களும் போராடணும். இது ஒவ்வொரு தனி மனிதனுடைய பொறுப்பும் கூட. பல எழுத்தாளர்களும் கலைஞர்களும் இந்த பொறுப்பை சீரிய முறையில செஞ்சுக்கிட்டே தான் வராங்க. அப்படி ஆணவ படுகொலைக்கு எதிரான ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா பதிவு பண்ணவர் தான் எழுத்தாளர் இமயம் அவர்கள். அதுவும் பெத்தவன் அப்படிங்கிற சிறுகதையில. அந்த கதைய படிச்ச ஒவ்வொருத்தங்களும் கண்டிப்பா அழுகாம இருந்திருக்க மாட்டாங்க. அந்த கதை கண்டிப்பா நம்முடைய சாதி விஷத்தை கொஞ்சமாவது இறக்கிருக்கும். குறைஞ்சபட்சம் அது தவறுனாவது நம்மள உணர வச்சிருக்கோம். பெத்தவன் எவ்வளவு பெரிய ரோல் படிச்சோ அதே மாதிரியான ரோலை பண்ணிட்டு இருக்கிறவரு தான் நம்ம மாரி செல்வராஜ். இப்படி சாதியானவ படுகொலைக்கு எதிரா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு தளங்கள்ல உழைச்சுக்கிட்டே இருக்காங்க, உழைச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த வரிசையில கோவையை சேர்ந்த இயக்குனர் நான்சி கோமகன், எங்க நான்சி கோமகன் அவர்களின் இயக்கத்தில் கடந்த ஜனவரி 30 அரங்கேற்றப்பட்ட மீசை திமிர் என்ற நாடகம் ரொம்ப சிறப்பா இருந்துச்சுன்னு எல்லாரும் பாராட்டினாங்க. நம்ம மதிவதனி தோழர் இந்த நாடகத்துக்கு சிறப்பு அழைப்பாளரா வந்து நாடகத்தை பார்த்து கலங்கி பேசிய தருணம் இன்னும் மனசுக்குள்ளேயே தான் இருக்கு. மிகுந்த மகிழ்ச்சின்னு சொல்ல முடியாது. அது பெண்கள் குழுவாக இணைந்து செய்ததில் மகிழ்ச்சி. ஆனா நம்ம எல்லாருடைய மனதிலையும் ஒரு நெருடலை, ஒரு ஆழமான வலியை, மீண்டு வருவதற்கான செயல் திட்டங்களை, இப்படி பல வகைகளில் எல்லோருடைய மனதிலும் ஏதோ ஒரு எண்ண ஓட்டத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அரும்புகள் கலைக்குழுவினருக்கும், குறிப்பாக இயக்குனர் மரியாதைக்குரிய சகோதரி நான்சி கோமகன் அவர்களுக்கும் அனைவரின் சார்பிலும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பதிவு செய்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, ஆண்மயப்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தில், ஆண்களுடைய நலனுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஜாதியில், ஆண்களுடைய பெருமையை காப்பதற்காக நம்ம பிள்ளையை சுமக்கணும் உருவாக்கப்பட்ட ஒரு சமூக கட்டமைப்பில் அதை உடைப்பதில் முதல் வரிசையில் பெண்கள் தான் நிற்க வேண்டும் அப்படின்றதுல நம்ம உறுதியாக இருக்கிறோம். அந்த உறுதியோடு இந்த நாடகத்தை இயக்கியிருக்கக்கூடிய அக்கா நான்சி அவர்களுக்கும், தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு மூலை முடுக்குகள்லயும் இதை நடத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதை தொடர்ந்து எங்க மீசை திமிர் நாடகத்தின் 2வது நிகழ்வு சென்னையில் வருகிற மார்ச் 15 மாலை 5 மணிக்கு த மேடை தி ஸ்டேஜ், ஆழ்வார்பேட், சென்னை. சரியாக மாலை 5 மணிக்கு நாடகம் துவங்கும். இந்த நாடகத்துக்கு வாழ்த்துறை வழங்க நம்ம அருள்மொழி அம்மாவை கூப்பிட்டுருக்கோம். அவங்களுக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பா அவங்க வந்துருவாங்க. அப்புறம் கெனித்ராஜ் அன்பு, CEO ஆஃப் டிரான்சென்ட் டைனமிக்ஸ், அவரும் கண்டிப்பா வரேன்னு சொல்லியிருக்காரு. ஆணவ படுகொலைக்கு எதிரான
அரும்பு நாடக குழுவின் போராட்டம் கண்டிப்பா தொடரும். இந்த நாடகத்தை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போறதுக்கு கட்டாயமா நிதி உதவி தேவைப்படுது. உங்க உதவிகள் இல்லாம இத கண்டிப்பா சாத்தியமாக்க முடியாது. சென்னையில இருக்கிறவங்க நாடகம் பார்க்க வாங்க. இந்த நாடகத்துல நானும் ஒரு லீடிங் ரோல் பண்றேன். நான்சி தோழருக்கு மிகப்பெரிய நன்றி இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு. என்னோட சமூக பொறுப்பை இன்னும் ஒரு படி மேல கொண்டு போறதுக்கு இந்த நாடகம் மிகவுமே பயனுள்ளதா இருந்தது. கட்டாயமா நம்ம ஒவ்வொருத்தங்களும் சமூக அநீதிக்கு எதிரா பேச வேண்டிய இடத்துலதான் இருக்கோம். சமூக நீதிக்காக பேசிய இந்த மண்ணிலிருந்து நம்ம ஒவ்வொருத்தங்களும் இனி சமத்துவ நீதிக்காகவும் பேசணும். எனவே பேசுவோம், அத கட்டாயம் எப்பவும் பேசும். உங்களுடைய பெருத்த ஆதரவுகளை எதிர்நோக்கி உங்கள் மீசை திமிர் நாடகம் மார்ச் 15ஆம் தேதி மாலை 5 மணிக்கு கிளஸ்டர் மீடியா காலேஜ் தி ஸ்டேஜ் மேடை ஆழ்வார்பேட் அங்க நடக்கிறதா இருக்கு. வாருங்கள், கட்டாயமா எல்லாரும் வந்து பாருங்கள், உதவுங்கள், பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.